நமக்கு நல்லா தெரியும் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரி நம்மகிட்ட ஸ்ட்ரிங்கு அப்புறம் அரேஸ் இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ்னு பார்த்தோம். ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் அந்த பூலியனு, பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, கேரக்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல. ஸோ இதுக்கும் அதாவது கிளாஸ் கூட ஒர்க் அரவுண்ட் பண்ணும்போது அந்த ஒரு நெசசிட்டி வரும்போது இதுங்க ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக இருக்கிறதோட கிளாஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா. ஸோ பேசிக்கலி ஜாவா வந்து நம்ம டிஎஸ்ஏ பண்ணும்போது அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப தேவைப்படும். இந்த டைனமிக் அரேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நம்ம கொஞ்சம் அப்புறம் பார்க்க போகிறோம் அதை நம்ம ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரலாக கிளாஸ் கூட ஒர்க் அரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, இந்த பூலியன், பைட், ஷார்ட், இன்ட், கேரக்டர், ஃபோல்ட், டபுள், இது எல்லாமே நமக்கு வந்து கிளாஸாகவும் ஜாவா சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேவா. பிகாஸ் இதெல்லாம் வந்து நம்ம சில கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஃபியூச்சரில் அதுங்களுக்கு வந்து இந்த இது சப்போர்ட் ஆகாது. இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா wrapper கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து குட் ப்ராக்டிஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொன்னல. அந்த பிஏ மட்டும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் போட்டிங்க அப்படின்னா இப்போ இது பூலியன் கிளாஸ் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற சின்டாக்ஸ் நியூ கிரியேட் போட்டுட்டு அந்த கிளாஸோட நேமை போட்டு வாட் எவர் வேல்யூ நம்ம அதை உள்ளே போடுவோம்ல, அதே மாதிரி தான். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ரெட் கலரில் இன்டெலிஜி காட்டுது. ஓகே, பூலியன் இஸ் டிப்ரிஷியேட்டட் சின்ஸ் வெர்ஷன் 9 அண்ட் மார்க்ட் ஃபார் ரிமூவல். ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் இருக்குல்ல, இது டிப்ரிஷியேட்டட் ஆகிட்டுன்றாங்க. அதாவது 9க்கு அப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தே ஆர் நாட் சேயிங் இட்ஸ் நாட் த ரைட் வே டு யூஸ் திஸ். ஓகே கூல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூல் கிளாஸ்னு நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் பூலியன் டாட் வேல்யூ ஆஃப்னு ஒரு எப்படி சொல்கிறது இந்த கிளாஸோட ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். மேக் சென்ஸ். ஸோ இப்போ இந்த வாட் எவர் நியூ கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்ல, இதுவும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். இதுவும் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லைன் ஃபஸ்ட்டு அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வார்னிங் தான், இது எரர் கிடையாது, இது ஒரு வார்னிங் ஓகேவா. ஸோ அதனால் என்னன்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ணுறதுக்கு சஜஸ்டட் இல்லை. இப்போ நான் இது ரெண்டுமே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா we are getting true and false வாட் எவர் ரெஸ்பெக்டிவ். இதுவும் அதே தான் பண்ணுது, இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுது. கிளியராக புரியும் நம்புறேன் ஓகேவா. ஸோ த திங் வந்து என்னன்னா கைஸ், ஸோ பேசிக்லி இந்த பர்டிகுலர் பூலியனுக்குள்ள இது ஒரு கிளாஸாக இருந்தாலும் இதுக்குள்ள வாட் எவர் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பூலியன் பார்த்தோம்ல அதுதான் யூஸ் ஆகுது. போய் பார்ப்போமா, இங்கே பாருங்க பூலியன். ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உள்ளே இருக்கிறது என்ன, நம்ம யூஸ் பண்ணுற பூலியன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் பாருங்கள், ஸ்மால் கேரக்டர், அவ்வளோதான், சிம்பிள். உள்ள என்ன தான் இது ஒரு கிளாஸாக இருந்தாலும் உள்ள இதுதான் யூஸ் ஆகுது ஓகேவா, இதுதான் யூஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வாட் எவர் வேல்யூ கொடுக்குறீங்க அது இதோட வேல்யூவாக தான் இருக்கணும். ஜஸ்ட் தட் இது ஒரு கிளாஸ், இது ஒரு wrapper. ஏன் wrapperன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ப்ரிமிட்டிவ்னு ஒரு டேட்டா டைப்பை எடுத்து அதுக்கு மேலே அது ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு wrapper-ஆக கிரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வை திஸ் இஸ் நோன் அஸ் wrapper கிளாஸ். கிளியராக புரியும் நம்புறேன் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ரெஸ்பெக்டிவாக நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பூலை கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் பண்ணுவோம் கைஸ், நார்மலாக நம்ம ஒரு பூலை கிரியேட் பண்ணுறோம்னா எப்படி கிரியேட் பண்ணுவோம், பூலியன் ஆஃப் வாட் எவர் இஸ் ஸ்விட்ச் ஆன், டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம் ட்ரூன்னு போட்டுருவோம் கரெக்டாக. பட் என்ன ப்ரோ இங்கே வந்து இந்த மாதிரி நியூலாம் போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்குது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் இந்த ரெண்டு விஷயம் என்ன பண்ணுதோ அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு போட்டு நார்மலாக கிரியேட் பண்ணுவீங்களே அதே மாதிரி கிரியேட் பண்ணலாம். பூலியன் என்ன இதை கேபிட்டல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு கிளாஸு. பூல் கிளாஸ் 3 ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டுமா அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்மளே எக்ஸ்பிளிசிட்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு பூலியன் கிளாஸ், ஆனால் உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறது என்னமோ நம்மளோட பூலியனுங்கிற அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை தான் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே. அப்போ அதோட வேல்யூவை கொடுத்து நம்மளே மேனுவலாக கொடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம் கரெக்டாக. மேனுவலாக நம்ம கொடுத்து இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டாட் வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவான், இந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இப்போ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்த உடனே ஜாவாவே பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம்னா ஆட்டோ பாக்ஸிங்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஆட்டோ பாக்ஸிங்னா என்னன்னா இந்த பர்டிகுலர் பூலியனை ரெஸ்பெக்டிவ் இந்த பூலியன் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, அவ்வளோதான். அதுதான் ஆட்டோ பாக்ஸிங், அதுவே அது பண்ணும். இந்த பர்டிகுலர் பூலியனுங்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை இந்த பூலியன் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் இந்த ஆட்டோ பாக்ஸிங் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் அன்பாக்சிங்னு ஒரு விஷயம் இருக்குது. திருப்பி ஒருவேளை உங்களுக்கு இந்த கிளாஸை வந்து திருப்பி இதுக்கு மாற்றணும் அப்படின்னா அதே தான் பூலியன் ஈக்குவல் டு லெட் சப்போஸ் ஏ பூல் கிளாஸ் ஃப்ரம் ப்ரிமிட்டிவ் ஓகேவா. அப்போது வாட் எவர் இதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு இந்த பூல் கிளாஸ் 3 கொடுத்தீங்க அப்படின்னா இது வரும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், பூல் கிளாஸ் ஃப்ரம்
ஓகே 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 கேபிட்டல் ஓகே ஷிட் ஓகே இதை சின்னதாக ஆக்கிடலாம் பிகாஸ் கேமல் கேஸ் நான் யூஸ் பண்ணுறோம் இது சின்னதாக. ஓகே ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள் வாட் எவர் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே பார்த்தீங்க அப்படின்னா இது வேணால் கீழே கொண்டு வந்துடலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குல்ல, இது கீழே கொண்டு வந்து இப்போ பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரூன் இருக்கா, அதை நம்ம மாற்றி நம்ம ரெஸ்பெக்டிவ் ப்ரிமிட்டிவ்க்கும் மாற்றியாச்சு, அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசஸை ஓகேவா, இந்த ப்ராசஸை அன்பாக்சிங்னு சொல்லுவாங்க. சிம்பிள். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேருந்து அதோட ரெஸ்பெக்டிவ் கிளாஸுக்கு மாற்ற அந்த ப்ராசஸை ஈக்குவல் டு போட்டு மாற்ற அந்த ப்ராசஸை ஆட்டோ பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரிவர்ஸாக கிளாஸ்லேருந்து திருப்பி அதோட பழைய டேட்டா டைப்புக்கே கொண்டு வருது அன்பாக்சிங்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், அவ்வளோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டேரெக்டாக இதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணவே வேணாம், ஓகேவா, இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா, இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், ஈக்குவல் டு நியூ இதெல்லாம் போட வேணாம், ஜஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு ட்ரூன்னு யூஸ் பண்ணிடுறேன், ஓகேவா. ஆனால் இன்டர்னலாக எப்படி ரன் ஆகுதோ அப்படி தான் ரன் ஆகுது, ஓகேவா. பட் அதெல்லாம் தேவையில்லை, நம்மளே டேரெக்டாக அப்படி போட்டலாம். பட் நம்ம என்ன பார்த்தோம், அந்த மெத்தட்ஸாக இதுலேயும் ரன் ஆக போகுது, ஆனால் ஜாவா அதை ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்கள் கடந்து அந்த லைன்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் பைட் எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாமே. எனக்கு பைட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக வேல்யூ போட்டுருங்க. பைட்னா என்னது, இன்ட்டோட சின்ன ரேஞ்ச் தானே. ஸோ அப்போ 10ன்னு போடுங்க, 10ன்னு போட்டு செமிகாலன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா பைட்டு கிளாஸ், அவ்வளோதான். ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதேமாதிரி ஷார்ட்டுக்கு வந்து எஸ் கேபிட்டல் போடுங்க, டன் அண்ட் டஸ்டட். இது ரிமூவ் பண்ணிடலாம், இது வேணாம், 20 போடுறேன், 20 போட்டுட்டு எஸ் அவுட் ஷார்ட் கிளாஸ், அதை பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணுவோம், 20 பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுவே பார்த்துக்கும், ஆட்டோ பாக்ஸிங் அதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்கும். திருப்பி இதை திருப்பி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணும் கைஸ், ஒன்றும் இல்லை, வாட் எவர் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போ அதை எழுதி ஷார்ட் கன்வெர்டட் சம்திங் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இதுவோ அதை இங்கே அசைன் பண்ணுங்கள், இதை கன்வெர்ட் பண்ணால் இங்கே அசைன் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். இட்ஸ் சேம் சார் பாருங்கள், 20 இங்கே மாறிடுச்சு, அவ்வளோதான். பட் என்ன தான் இன்டர்னலாக இது ஒரு கிளாஸாக இருந்துச்சுனாலும் இதுக்குள்ளே இருக்கிறதே ஷார்ட் தான், ஷார்ட்டுங்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். ஸோ அதனால் வாட் எவர் ரூல்ஸ் இட் வில் கெட் அசைன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் மட்டும் இருக்குது கைஸ், நமக்கு தெரியும் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும் நமக்கு தெரியும்ல. இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை வந்து ரெஃபரன்ஸை சேமான கம்பேர் பண்ணும், கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் ஷார்ட் கிளாஸ் ஈக்குவல் டு 20, இதில் இன்னொன்று ஷார்ட் கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி 20னே வைக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஈக்குவல் டு ஷார்ட் கிளாஸ் 1, ஓகேவா. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், இட் சேஸ் ட்ரூ. அகெயின் சொல்கிறேன், இந்த ஈக்குவல் டு உள்ள இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணால் அது ரொம்ப கிளியராக பார்த்தோம், இதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை தான் கம்பேர் பண்ணும். அப்போ என்ன ப்ரோ இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் எப்படி ப்ரோ சேமாக இருக்குது அப்படின்னு வருதுல. அப்போ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் மாதிரி ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் நடக்குதான்னு தோணுதா? எக்ஸாக்ட்லி அது நடக்குது. ஸோ எப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஜாவா பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா -127 to 128 இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் இதுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்டர்னலாக. கேஷே, இதெல்லாம் கேஷேன்னு சொல்லுவாங்க, ஓகே தெரிஞ்சுக்கோங்க. பட் -127 to 128 கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ அப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு திருப்பி அதே இது வந்துச்சுன்னா 20 அதே இது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டும் இது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் மாதிரி சேம் கிடையாது. இப்போ 20 வந்து -127 to 128 ரேஞ்சில் தானே இருக்குது, 20 அதுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 20 ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா அதே ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே. இதுக்கும் அதே இதை கொடுத்துருவாங்க, இதுக்கும் அதே இதை கொடுத்துருவாங்க, அதுக்கு புதுசாக கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் சேமாக இருக்க எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. இதில் சேமாக இருக்கிற அந்த ரேஞ்சு, அதாவது -127 to 128 மட்டும் இந்த ரேஞ்சுக்கு மட்டும் பண்ணுவாங்க, மற்ற எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று எடுத்துக்காட்டுறேன். இதை வந்து நம்ம ஷார்ட் கிளாஸ் 2ன்னு வச்சிடலாம். இப்போ நான் இதை வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே 129ன்னு வச்சுருவோம். இந்த ஷார்ட் கிளாஸ் 3ன்னு வச்சுட்டு இதையும் 129ன்னு வச்சுருவோம், ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த இதை கம்பேர் பண்ணி போவோம். கிளாஸ் 2 ஈக்குவல் டு ஷார்ட் கிளாஸ் 3. இப்போ இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஃபால்ஸ், அல்டிமேட்டாக ஃபால்ஸ். என்ன தான் இது சேமாக இருந்தாலும் உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் சேமாக இருக்காது. ஏன்னா இந்த கேஷேக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் -127 to 128 மட்டும்தான் இது பண்ணும் ஜாவா. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்களோ இதை தவிர இந்த ரேஞ்சு தவிர இருக்க எல்லாத்துக்குமே புது ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருந்து சொல்லப்படுற wrapper கிளாஸஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் பார்த்த மாதிரி இம்யூட்டபிள். ஏன்னா இதில் தான் அந்த கேஷே லாஜிக் இருக்குல்ல, இது இம்யூட்டபிளாக இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியும். அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். கிளியராக புரியும் நம்புகிறோம். அதே மாதிரி பூலியனுக்கு பார்த்தீங்கன்னா பூலியனுக்கு வந்து 2 தானே, ட்ரூ ஃபால்ஸ். ஸோ அது ரெண்டுக்குமே 2 ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 2 ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், நீங்கள் எவ்வளோ தான் கிரியேட் பண்ணாலும் அதோட ரெஃபரன்ஸாக இங்கே பாஸ் ஆகும். ஏன்னா ஒன்று ட்ரூவாக மாறப்போது, ஒன்று ஃபால்ஸாக மாறப்போகுது. அப்போ ஃபால்ஸாக மாறிச்சுன்னா அதோட ரெஃபரன்ஸ், அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ், புது ஆப்ஜெக்ட் கிரியேட்டே ஆகாது பூலியனுக்கு. இந்த ஆப்டிமைசேஷன் பூலியனில் இருக்குது.
ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பூலியன் வச்சாலும் எத்தனை பூலியன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள் 2 தான் இருக்க போகுது ஹீப்பில். அது செம ஆப்டிமைசிங். ஸோ இது பைட்டு ஷார்ட்டு இன்ட்டு எல்லாத்துக்குமே பொருந்தும். கேரக்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து 127 அதாவது நெகட்டிவ் கிடையாது, அதனால் 0லேருந்து 127 கேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இன்டிஜரை கிரியேட் பண்ணணும்னா இன்டிஜருக்கு அதே தான் இன்டிஜரில் மட்டும் இன்டிஜர்னு ஃபுல்லாக போடணும். நம்ம இன்ட்டு நம்ம காமனாக சின்னதாக போடுவோம்ல, இன்டிஜர்னு ஃபுல்லாக போடணும். ஐ கேபிட்டல் இன்டிஜர்னு போடணும். போட்டுட்டு நம்ம இதே ரிமூவ் பண்ணிட்டு 100ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, 100ன்னு கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணால் 100 அவ்வளோதான். கேரக்டருக்கு கேர் கிளாஸ் ஈக்குவல் டு இந்த இதையும் எடுத்துகிட்டு நீங்கள் சிம்பிளாக எப்படி கொடுப்பீங்களோ நார்மலாக அதுக்கும் இதுக்கும் கைஸ் CHARல கேரக்டர் இன்டீஜர் கேரக்டர். ஓகேவா? கேர்னு பார்த்துருப்போம். ஆனால் அது கிளாஸாக இருக்கும்போது சி கேபிட்டல் அதுக்கப்புறம் ER மட்டும் ஆட் ஆகும். ஐ மீன் ACTER இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா? மற்றபடி ஃப்ளோட்டுக்கும் இதுக்கும் சேம் தான். நீங்கள் ஃப்ளோட்டுக்கு வந்து வாட் எவர் நீங்கள் ஈக்குவல் டு கொடுப்பீங்கல்ல 32.1F அது கொடுக்கணும்ல, பிகாஸ் அப்போ தான் அதுக்கு ஃப்ளோட்டுக்கு தெரியும் ஃப்ளோட்டுன்னு. இல்லை 132 இதுக்கு நார்மலாகவே கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் wrapper கிளாஸஸ். ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோட மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக கலெக்ஷன்ஸ் வரும்போது அது கூட ஒர்க் அரவுண்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பேசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாக்கி இருக்குது, விச் இஸ் நோன் அஸ் 2D அரேஸ், மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் நெஸ்டட் லூப்ஸ். இதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.